அப்படிலாம் கையை நீட்டெல்லாம் பேசாதீங்க. உட்காருங்க. உட்காருப்பா. நான் யாரையும் குறிப்பிடல. நான் யாரையுமே குறிப்பிடல. தொடர்ந்து பேசுங்க. உட்காருங்க. ஏன் அந்த அறையில இருந்து பணியை பார்க்க வேண்டியதானே? 1 கோடி ஏறத்தாழ் 30 லட்சம் ரூபாய் செலவில் எங்க அண்ணன் கலைஞர் தான் நாமக்கல் மாளிகை அந்த 10 மாடி கட்டடத்தை கட்டி கொடுத்தவரை எங்க அண்ணன் கலைஞர் தான். இப்ப அந்த இடத்துக்கு முதலமைச்சர் போறார். அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல வசதியான இடம் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வுடன் தான் தன்னுடைய அலுவலகத்தை அவரை சுத்தி கிட்டத்தட்ட 80 பேர் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது அங்க சரியான கழிவுற வசதி கூட கிடையாது. நீங்கள் இப்பொழுதும் போய் பார்க்கலாம். ஏன் வண்டிலேயே வேன்லயே படுத்துட்டு சாப்பிட்டு அங்கேயே ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு போறக்கூடிய ஒரு எளிமையான முதல்வர் எங்களுடைய முதல்வர். இதற்காக தற்காலிகமாக ஒரு ஏற்பாடுக்காக தான் இந்த இடத்தை மாத்துறாங்க. இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏற்றி அந்த வாழைப்பழத்தையே மக்கள் கொடுப்பாங்களா? அதுதான் அவருடைய பேச்சோடைய கடைசி சுருக்கம். நீங்க எதை எடுத்தாலும் நியாயத்தை எடுத்துருங்க. 5.54 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த டெண்டர் ஆழ்நிலையில் விடப்படவில்லை. இந்த டெண்டர்ல ஏதோ ஒரு கோளாறு இருக்குது. டெண்டரே இன்னும் முடியல. கூடிய சீக்கிரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிட போறோம். நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் கடந்த 5 வருடங்களாக நடந்த அனைத்து டெண்டர்களையும் என்ன நடந்தது என்று கடந்த 5 வருஷத்துடைய அனைத்து பத்திரிகை செய்திகளை எடுத்து போட்டா இந்த துறை ஊழல் மட்டும்தான் செஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். நெஞ்ச நிமிர்த்தி நேர்மையாக சொல்லுகிறோம். ஏன்னா உட்காருங்க. அவங்கள உட்காருங்க. நம்மள உட்காருங்க. நான் யாரை பத்தியும் பேசலையே. தப்பு. இப்ப பொதுப்பணித்துறை அமைச்சர்னா இவரு தயார் பண்ணிக்க முடியாது. பக்கத்துல நம்முடைய முதல் அமைச்சர் இருக்கிறார், தயார் பண்ண முடியாது. இது பல்வேறு துறையில் இருக்கிறவர்கள்லாம் சேர்ந்து IAS அதிகாரி, அது நிதித்துறையினுடைய செயலாளர் தலைமையில் இது நடைபெற்று இது பண்றாங்க. அமைச்சர் மானிய கோரிக்கையில் நீங்க என் துறைக்கு பணம் வேணும்னு உங்ககிட்ட கேட்கிறாரு. பாஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சா அந்த வேலை? இல்ல அப்படி கிடையாது. அதிகாரிகள் எந்த திட்டம் திட்டினாலும் அமைச்சருடைய கவனத்திற்கு வராமல் திட்டம் எதையும் ரிலீஸ் பண்ண முடியாது. இது என்னுடைய நேரடி கண்காணிப்புக்கு வந்த பிறகுதான் எல்லா துறையோடைய அதிகாரிகள் சேர்ந்தாலும் ஸ்கெடியூல் ஆஃப் ரேட் பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட வந்ததான் ரிலீஸ் செய்யப்படும். காய்கறி வாங்குவதை போல ஒவ்வொரு ஓட்டையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய கலாச்சாரத்தை ஒழித்தது எங்களுடைய தலைவர். இதை உறுதியாக சொல்லுகிறோம். நான் சொல்லிட்டேன். முடிஞ்சது. உட்காருங்க. இல்ல அதை பற்றி நான் தீர்ப்பு கொடுத்த அதை பற்றி பேச முடிஞ்சு. இல்ல அதை பற்றி நான் சொல்லிட்டேன். 3 மணி நேரம் ஒரு அடையாள உண்ணாவிரத நாடகம். அதை தொடர்ந்து நடைபெற்ற கேள்விகளில் மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்ற பதில் போன்று இல்லாமல் கண்டிப்பாக 100% தமிழர்களுக்கு எங்கு எந்த தீங்கு ஏற்பட்டாலும் முதல் உட்காருங்க. பேசுறதுக்கு உட்காருங்க. உட்காருங்க. ஒரு முடிவு சொல்ல உட்காருங்க. சொல்லிடுறேன். உட்காருங்க. அவை முன்னவர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஒரு 5 அடி பெரிய டேபிள் போட்டிருக்கும். 5 அடி பெரிய டேபிள். 2 பக்கம் நம்ம உட்காந்துக்குவோம். 2 பக்கம் உட்காந்துக்குவோம். பிரச்சனை பெருசாகும் போது ஒருத்தர் கையை பிடிச்சி எடுத்துக்கிற அளவுக்கு அந்த சட்டமன்றத்தில் ஒரு காலத்துல நடைபெற்ற வரலாறுலாம் உண்டு. பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனா பேஸ்மெண்ட் வீக்கு அப்படி இல்லை. இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலி வாங்கி என்கிற இந்த மைக்கு, செக்ரட்டரி உட்கார்ந்து இருக்கிறது, இது அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் இப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இது செய்யப்பட்டது. நான் பேசின பாட்டு ஏதாவது பேசணும்னா உன் துறையை பற்றி பேசணும்னா அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான். இது மக்கள் வரிப்பணத்தில் செய்யப்பட்டது. நேற்று பூரா எங்களுக்கு செலாம் போட்டவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு செலாம் போட்டுக்கிறாங்க. அரசு அதிகாரி பொதுவானவர்கள் தான். யாரோ முதலமைச்சருக்கு அவருக்கு அதிகாரிகள் தவறா எழுதி கொடுத்து விட்டார்களோ. முதலமைச்சர் யாரும் வழிநடத்த தேவையில்லை. எல்லாம் தெரிந்தவர், விரல்நுழையில் விவரங்கள்லாம் வைத்துக் கொண்டுதான் பேசுகிறார். இந்த திட்டத்திற்கு காமராசர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை இவர்கள் தேர்தல் அறிக்கையிலே
ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்போம் என்று கூறினார்கள். அதனுடைய விளைவாக தான் இந்த வரிசையில் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். எழுந்து நின்று வாஞ்சையோடு தாயுலத்தோடு அதற்காக வருத்தம் தெரிவித்த மனிதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது விவசாயிங்கிற பேர்ல மண்ணை அதிகமாக மாஃபியாக்களை விட மாட்டோம். அதுதான் பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஒரு கூட போக விட மாட்டோம். திருடிட்டு போக விட மாட்டோம். அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. வேற சப்ஜெக்ட் வாங்க. இல்ல மாண்புமிகு இயற்கை வளத்துறை அமைச்சர், ஆனா உட்காருங்க பதில் சொல்லுவார். உட்காருங்க. மாப்பிள்ளை நீங்கள் தான். நீங்கள் போட்டிருக்கிற சட்டை என்னுடைய. அவர் ஒரு பழமொழி சொன்னாரு, மாப்பிள்ளை நாங்க தான், சட்டை அவருதுனாரு. மாப்பிள்ளையோ சட்டையோ யாரும் கிடையாது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அந்த பாயிண்ட்டுக்கு போகல, டைம் எடுத்துக்கியா நாட்டு போகல. மாண்பு பேரவையாளர்களே, இப்போ ஏற்கனவே இந்த உறுதியளிக்கப்பட்ட இந்த திட்டம் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய முதலமைச்சருக்கு ஒய்எம்சிக்கு பாராட்டு கூட்டமே நடத்தினார்கள். நான் எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால், அதையும் ஏற்றுக்கொண்டார்கள். கடைசியாக என்ன கேட்டாங்கன்னா, இந்த எங்களை 10% வந்து நீங்கள் வந்து பண்ண சொல்லுங்கள், இது எடுத்துடணுமேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 26, 27 தேர்தலுக்கு பின்னால் முடிந்தால் முதலமைச்சர் சொல்லி கன்சிடர் பண்ணுறோம், எடுத்துறோன்னு சொல்லலை. அவருடைய கவனத்துக்கு கொண்டு ஏதாவது முடிக்கிறோம் என்ற அழைப்பில் சொன்னால் அதிகாரி அரசு அலுவலர்களும் நிம்மதியாக போனாங்க. இந்த நேரத்தில் தான் தேர்தல் வந்தது. இப்போ தேர்தலில் வந்து நல்லா அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப இந்த புக்கை ரொம்ப பிடிச்சிக்குது. என்னன்னா, எனக்கு ரொம்ப திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொதுவாகவே நான் திருக்குறளை வச்சா நான் ஒரு புத்தகம் வெளியிட்டால் எல்லாம் தெரியும் உங்களுக்கெல்லாம். இதில் தலைப்பு கூட பார்த்தா ஆறாம் இன்பம் பொருள் என்ற அடிப்படையில் போடப்பட்டிருக்கிற அருமையான தலைப்பு இது. ஏன்னா அது வள்ளுவருடைய தலைப்பு. இதில் இந்த அறம் என்கிற அந்த தலைப்பில் 25வது பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா, பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தல்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. திமுக அரசு கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை தவிர்த்து ஒழிக்கப்பட்டு அரசு ஊழிய கோரிக்கையை முழுமையாக பழைய ஓய்வு திட்டம் கனிவுடன் பரிசீலிக்கப்படுன்றீங்க. இப்போ அவங்க அரசு அதிகாரிகிட்ட நேற்று நீங்கள் பேச போறீங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன கேட்குறாங்க, எங்க பழைய நீங்கள் சொன்னீங்களா உறுதியளிக்கப்பட்ட திட்டம் கண்டினியூ ஆக போகுதா அல்லது பழைய ஓய்வு திட்டத்தை இந்த அரசாங்கம் கொடுக்க போறான்னு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இதை பற்றி நீங்கள் பேசுங்க, அரசு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய பதிலுரையிலே சம்பந்தப்பட்ட மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த டேப் சிஸ்டம் இந்த உறுதியளிக்கப்பட்டது அது தொடருகிறதா அல்லது புதிய பழைய திட்டத்தை கொண்டு வருவீர்களா என்கிற தெளிவு அரசு அதிகாரிக்கு வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று நான் நிறைவு பண்ணிடுறேன். ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, இதோட நிறைவு பண்ணிடுறேன். நீங்க பேசினதுல அரசு அலுவலர்கள் முன்பு எங்களுக்கு சலாம் போட்டார்கள், இப்போது உங்களுக்கு சலாம் போடு என்ற வார்த்தை அவை குறிப்பு நான் நீக்கிடுறேன். நீங்க எதை எடுத்தாலும் நியாயத்தை நீங்க எடுத்துருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாடு சுதந்திரம் அடைந்தது பின்பு இந்த தமிழ்நாட்டை மிக மிக எளிமையானவர்கள்லாம் முதலமைச்சராக இருந்தார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு செருப்பே போட மாட்டார் இந்த முதலமைச்சர். அப்படி ஒரு முதலமைச்சர். அண்ணன் கலைஞர் எல்லாமே எளிமையானவங்க தான் முதலமைச்சராக இருந்தவங்கலாம். அப்போ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பெரியவர் பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், ஓ பன்னீர்செல்வம், பக்கத்தில் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எங்கள் தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின். இத்தனை முதலமைச்சர்களும் முதலமைச்சரிலிருந்து இந்த தமிழ்நாட்டுடைய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள், ஏழ்மையை போக்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு வளர்ச்சி என்று இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே இன்றைக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று சொல்வதற்கு இத்தனை முதலமைச்சர் அந்த அறையிலிருந்து தான் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற பத்திரிகையில் வந்து ஒரு செய்தியை அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வர, வேறொன்றும் அல்ல. ஆனால் இப்பொழுது அந்த இடத்தை மாற்றிவிட்டு 1 கோடி ஏறத்தாழ 30 லட்சம் ரூபாய் செலவில் எங்கள் அண்ணன் கலைஞர் தான் நாமக்கல் மாளிகை அந்த 10 மாடி கட்டடத்தை கட்டி கொடுத்தவரே எங்கள் அண்ணன் கலைஞர் தான். இப்போ அந்த இடத்துக்கு முதலமைச்சர் போறார். என் கேள்வி என்னன்னா, அது அவருடைய விருப்பம். யார் எந்த அறையை வைப்பது அவருடைய விருப்பம், யார் எந்த டிரைவர் வச்சுக்கிறது என்பது அவருடைய சொந்த விருப்பம். அதில் நான் தலையிட முடியாது. ஆனால் இவ்வளவு திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு கொடுத்த அறை இப்படி இருக்கிற பொழுது
எங்கள் அண்ணன் கலைஞர் கட்டிருக்கிற அந்த அறைக்கு போறார் என்பதில் எனக்கு தனிப்பட்ட ஒரு விதத்தில் மகிழ்ச்சி தான். அது பிரிட்டிஷ்காரன் கட்டது, அது தமிழன் கட்டது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் என்ன செய்தி வந்திருக்கிறது சொன்னால், இந்த டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் 5.54 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த டெண்டர் ஆழ்நிலையில் விடப்படவில்லை. இந்த டெண்டரில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு டைம்ஸ் ஆஃப் வந்துக்கிறாங்க. அது அமைச்சர் அவர்கள் பதில் அதுக்கு சொல்லட்டும், நான் வேணான்னு சொல்லலை. ஏன்னா இப்போ என் டைம் எடுத்துக்கணும், அதுக்காக சொல்கிறேன். நான் கடைசியாக பதிலில் சொல்லுங்கள். அமைச்சருக்கு அந்த வாய்ப்பு உண்டு, மணிக்கணக்காக கூட நீங்கள் பேசலாம். ஆனால் நான் கேட்க விரும்புவது, ஏன் அந்த அறையிலே இருந்து பணியை பார்க்க வேண்டியதானே? ஏன்னா அங்கே தலைமையுடைய சங்கத்தினுடைய தலைவர்கள், அதனுடைய பொறுப்பாளர்கள் பேசுகிறாங்க. இங்கே எங்களுக்கு உணவு அருந்ததுக்கு இடம் கிடையாது, எங்களுக்கு புழங்குறதுக்கு இடம் கிடையாது, ஓய்வுக்கு இடம் கிடையாது, இந்த இடத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் எங்கே போவது என்ற அந்த ஒரு மர்மிங், அதாவது அங்கே பேசப்படுகிறது. அந்த அதிகாரிகள் அலுவலர்கள் பேசுகிறார்கள். அதையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த ஆட்சிக்கு கொண்டு வர நான் விரும்புவது, நீங்கள் எப்பவுமே இந்த டெண்டர் விஷயத்தில் நாங்கள் பியூரிசி என்று நாங்கள் சொன்னீங்க. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு பக்கம் பக்கமாக இந்த டெண்டர் விஷய பணிகள்லாம் நடந்த பின்பு இப்போ ஆன்லைன் டெண்டர் என்று போடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தியை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிறைவாக ஒரு குரலை சொல்லி நான் முடிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். சூற்றிய முடிவு துணை செய்தல் அத்துணிவு, தாட்சியுள்ள தாங்கள் தீது அப்படின்றார் வள்ளுவர். சூற்றி முடிவு துணிவைதல் அத்துணிவு, தாட்சியுள் தாங்கள் தீதுன்றார். நான் சொல்லலை, ஐயன் வள்ளுவர் எழுதுனது. அது ஒரு செயலில் ஈடுபாடு முடிவெடுக்குவதற்கு முன்னால், ஒரு செயலில் ஈடுபட்டு முடிவெடுக்க முன்னால் அச்செயல் விளையும் சாதக பாதங்களை பற்றி ஆராய்ந்து முடிவெடுத்திருக்க வேண்டும். அப்படி முடிவெடுத்த பிறகு காலம் தாழ்த்துவது, இயக்கம் எப்போ முடியாது, 3 மாதம் சென்று தான் முடியும், 6 மாதம் சென்று தான் முடியும், 2 வருஷம் சென்றால் தான் முடியும் அப்படின்னு காலம் தாக்குறோம் பார். அது எங்கு வந்து முடியும் என்றால் தீதில் முடியும் என்று வள்ளுவர் சொல்றார். நான் இதெல்லாம் சொல்லலை, இந்த ஆட்சிக்காரர் அட்வைஸ் பண்றாரு, ரொம்ப காலதாபம் பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா அது தீதாக அமையும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். எனவே அந்த வள்ளுவர் தான் இந்த ஆட்சிக்கு பொருத்தம் என்று சொல்லி, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமே திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பதுதான் இந்த கழக உறுப்பினருடைய கடமை என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் தன்னுடைய பேச்சை சிரிச்சுக்கிட்டே, பொதுவாக ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றி அந்த வாழைப்பழத்தையே மக்கள் கொடுப்பாங்களாம். அதுதான் அவருடைய பேச்சோடைய கடைசி சுருக்கம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி சொன்னார். கடந்த 5 வருஷத்துடைய அனைத்து பத்திரிகை செய்திகளை எடுத்து போட்டால் இந்த துறை ஊழல் மட்டும்தான் செஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் எங்களாலையும். ஸோ மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் வரும்போதே என்கிட்ட சொன்னீங்க, இன்னைக்கு எதையும் யாரையும் குறைகள் சொல்லாமல் நம்மளுடைய திட்டங்களை பற்றி பேசுங்கன்னு சொன்னீங்க. பத்திரிகை செய்திகள் தவறானது, அதுக்கான விளக்கத்தை நான் பதில் கொடுக்குறேன். டெண்டரே இன்னும் முடியல. எங்களுடைய முதலமைச்சர் சொன்னது உண்மை. அதில் ஒன்று சொன்னால், ஸ்கெடியூல் ரேட் ஏன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு, அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. எங்களுடைய முதலமைச்சருடைய உரைக்கும் ஸ்கெடியூல் ரேட் அனௌன்ஸ் பண்ணாததுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்னைக்கு ஸ்கெடியூல் ரேட் அனௌன்ஸ் பண்ணோம்னா பொதுவாக சிவில் ரேட்டுடைய விலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். பொதுவாக 3%, 5%, 7% பொதுவாக விலை ஏற்றுவார்கள். ஆனால் நாங்கள் போன மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலகமெங்கிலும் இருக்கும் தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரே நம்பிக்கை நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டுமே. இன்று தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் எங்கே தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரலாக முதல்வரின் குரல் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்றில் ஏற்கனவே பார்த்தது தான். 2009 3 மணி நேர ஒரு அடையாள உண்ணாவிரத நாடகம், அதை தொடர்ந்து நடைபெற்ற கேள்விகளில்
மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்று பதில் அமைச்சர் போன்று இல்லாமல் அமைச்சர் உட்காருங்க. கண்டிப்பாக 100% தமிழர்களுக்கு எங்கு எந்த தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரல் முதல்வருடைய குரல் இருக்கும் என்பது இல்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி மட்டும் கூறிய வார்த்தைகள் அவை குறிப்பில் இருக்கும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டு பேச அனைத்தும் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. உட்காருங்க 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 உட்காருங்க. ஒரு முடிவு சொல்ற உட்காருங்க. ஒரு முடிவு சொல்ற உட்காருங்க உட்காருங்க சொல்லிடுங்க. உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு பொதுவான அறிவிப்பை நான் உங்கள் நலன் கருதியும் இது முழுவதுமாக நேரடி தொலைக்காட்சியாக இருப்பதால் யார் பேசுறீங்க? அங்கிருந்து பேசாதீங்க. நீங்க பேசாதீங்க. மாண்புமிகு உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமிகு ஆவை முன்னவர் உட்கார சொல்லுங்க. பாருங்க ஆவை முன்னவர் உட்காருங்க 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 உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல நீங்க உட்காருங்க. என்ன நீங்க உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் மீது எவ்வளவு வேண்டுமானால் நீங்கள் கருத்துக்களை கூறலாம். அதை ஒட்டி முந்தைய நிகழ்வுகளிலே இதே போன்று முந்தைய அரசாங்கங்கள் அப்படி நடந்திருந்தால் அதை பற்றி குறிப்பிடலாம். அதற்கு நான் அனுமதி தருவேன். வேறு பொருள் குறித்து இங்கே குறிப்பிடப்படுவதையும் அதனால் எழக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு நீங்கள் பதிலளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு இந்த வரிசையில் அமர்ந்திருக்கிற உறுப்பினர்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் கொறடா என்று இருக்கின்றார்கள். ஒரு கொறடா எழுந்து பேசினால் மற்றவர்கள் அமர வேண்டும் என்பது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு விதி. ஒரு கொறடா எழுந்து நிற்கிற போது இங்கே அத்தனை பேர் எழுந்து நிற்கலன்னா அப்புறம் யாருடைய பேச்சு நான் கேட்க முடியும்? அதை நான் இனிமேல் அனுமதிக்க முடியாது. நம்முடைய உட்காருங்க. இல்லை எல்லாரும் கொறடா எழுந்து நின்றால் மற்றவர்களாம் அமர வேண்டும். அப்போ அவருக்கு ஏற்ற உரிய அந்த மரியாதை அதுக்காக தான் கொறடா என்று வைத்திருப்பதே பேரவைத் தலைவருக்கும் உறுப்பினர் இணக்கமான ஒரு சூழ்நிலையை கொறடா ஏற்படுத்துவார் என்று கருதித்தான் அந்த கொறடா என்ற பதவி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் உங்கள் கொறடா எழுந்து நிற்கிற போது மற்றவர்கள் எழுந்து பேச வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த வேற பொருள் பற்றி பேசுறீங்க இல்லையா? இது குறித்து ஏதாவது இவருக்கு இப்போது நடந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து மட்டும் பேச அனுமதி, வேறு பொருள் குறித்து அனுமதிக்க முடியாது. அமருங்கள். நீங்க சொல்லுங்க கணேஷ்குமார், நீங்க பேசுறீங்க. உட்காருங்க. வேண்டாம் இல்ல இப்ப வேண்டாம். இப்ப நாளைக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நான் காலையில் வரும்போது சொன்ன நாளைக்கு எடுத்துக்கொள்ளலாம். உட்காருங்க. நான் சொல்றேன் அது கவன ஈர்ப்பு தீர்மானங்களை எப்படி எடுத்துக்கொண்டு போகும் என்பதை பற்றி அறிவிப்பு வெளியிட இருக்கின்ற. உட்காருங்க. உறுப்பினர் கணேஷ்குமார் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர் கூறிய பதிலுக்கு நன்றி. அவர் தமிழர்களுடைய உரிமையை காக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இதற்காக நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? ஏன்னா நம்ம சிபிஐ விசாரணை கோர போறோமா, இல்ல அடுத்த கட்டமாக அந்த தமிழர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை மட்டும் அறிய விரும்புகிறேன். நன்றி. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இதை ஒட்டி மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு அமைச்சருடைய பதில் ஒரு நல்ல விளக்கத்தை இருந்தார். இடையில் ஒரு சின்ன வாசகத்தையும் அதை சேர்த்திருக்கிறார். நானே சொல்லிவிட்டேன். அதுக்கு தான் பதில் நான் சொல்லிட்டேன். முடிஞ்சது. உட்காருங்க. இல்ல அதை பற்றி நான் தீர்ப்பு கொடுத்த அதை பற்றி பேச முடிஞ்சு. இல்ல அதை பற்றி நான் சொல்லிட்டேன். யார் முதலில் சுட்டது என்ற கேள்விக்குறியை போட்டிருக்கிறார். அதற்குத்தான் உங்கள் மூலம் நான் விளக்கம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கொடுத்த பதில் உரையில் விரிவான விசாரணை கர்நாடக தரப்பில் செய்யப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக நம்மளுடைய முதல்வர் தரப்பிலும் ஒவ்வொரு விசாரணையும் நம்ம மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கோம். இது குறித்து கண்டிப்பாக ஒரு சில தினங்களில் விசாரணை முழுவதுமாக முடிந்த பிறகு மேஜிஸ்ட்ரேட் தலைமையிலான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இது கொடுத்த டெவலப்மெண்ட்ஸை பார்த்துட்டு அது கொடுத்து ஏதாவது தேவைப்படும் என்றால் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து நம்ம செய்வோம். அவசர பொது முக்கியத்துவம் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்.
இது குறித்து மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சுடப்பட்டு இறந்தவர்கள் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் தமிழர்கள். ஆகவே நம்முடைய மாநில அரசு அந்த குடும்பத்திற்கு ஏதாவது நிதியுதவி வழங்க முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அறிவித்தேன். மாண்பு வனத்துறை அமைச்சர் நிற்கிறார். மாண்பு வனத்துறை அமைச்சர் நிற்கிறார். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அன்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆணைக்கிணங்க நம்முடைய தமிழக வனத்துறை சார்பாக இறந்தவர் அந்தோணிசாமி குடும்பத்திற்கும், ஜான் ரோஸ் பீட்டர் அவருடைய குடும்பத்திற்கும், குமார் என்பவர் குடும்பத்திற்கும் ரூபாய் 10 லட்சம் தலா ரூபாய் 10 லட்சம் கொடுப்பதாக நம்மளுடைய முதல்வர் ஆணைக்கிணங்க நம்மளுடைய வனத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசிக்கப்பட்டு விரைவில் வழங்கப்படும் என்பதை இந்த அவையில் உங்கள் முன் தெரிவிக்கிறேன். நன்றி. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அங்கே சுடப்பட்டு இறந்த தமிழர்கள், அங்கே வாழும் தமிழர்கள். ஸோ அது குறித்து கண்டிப்பாக முதல்வர் தரப்பில் 3 நாட்களாக ஒவ்வொரு நகர்வையும் முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக தேவையான அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளும் நம்ம தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இப்ப குறிப்பிட்டதும் வனத்துறை அமைச்சர் குறிப்பிட்டதும் கண்டிப்பாக ஆய்வில் உள்ள ஒரு விஷயம்தான். தேவையான பொழுது முதல்வர் ஆராய்ந்து தேவையான நடவடிக்கை எடுப்பார். ஒரு சில தினங்கள், ஏன்னா அவர்களும் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மேஜிஸ்ட்ரேட் விசாரணை இப்ப போயிட்டு இருக்கு. அதனால அது முடிந்த பிறகு ஒரு சில நாட்களுக்கு தேவையான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். மாண்புமிகு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய சட்ட அமைச்சர் விளக்கத்தை தெரிவித்திருக்கின்றார். ஒரே கேள்விதான். அதாவது நம்முடைய மாநில அரசு தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு இந்த பிரச்சனை கொண்டு போக வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே தன்னுடைய தீர்ப்புகளில் தெரிவித்திருக்கின்ற அடிப்படையில் நம்முடைய அரசு என்ன நடவடிக்கை, மேல் நடவடிக்கை இந்த விவகாரத்தில் எடுத்திருக்கின்றது? ஏதேனும் நாம் அவர்களுக்கு கடிதங்களை அனுப்பி இருக்கிறோமா? அவர்கள் மீது குற்ற வழக்குகள், கொலை வழக்கு பதிவு செய்ய சொல்லி இருக்கின்றோமா? அல்லது அவர்களுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு ஏதேனும் கடிதங்கள் அனுப்பி இருக்கிறோமா? என்ன நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கும் மற்றவர்களுக்கும் தேவையான நடவடிக்கைகள் இன்று தான் எடுத்துட்டு வரும். ஒரு சில நாட்கள் அனைத்தும் எடுக்கப்பட்டு வரும். அது தெரியப்படுவோம். அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்த கவன ஈர்ப்பு. மாண்பு உறுப்பினர்கள் திரு மு தமிமுன் அன்சாரி, திரு டி ராமச்சந்திரன் மற்றும் திரு க மாரிமுத்து ஆகியோர் ஒருவர் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர்கள் கவனத்திற்கு கொண்டு வருவார். மாண்புமிகு உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள். எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026 தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்கட்சிகள், அனைத்து எதிர்கட்சிகள், ஒன்றல்ல ரெண்டல்ல, கிட்டத்தட்ட ஒரு 41 கட்சிகள் எதிர்த்து நின்று தமிழகத்தில் முதல் முறையாக 2016 அம்மா அவர்கள் தனித்து நின்றார்கள். ஆளும் கட்சி, மிகப்பெரிய பலம், முதலமைச்சராக இருந்த செல்வாக்கு. ஆனால் எங்களுடைய அண்ணன், எங்களுடைய தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தனியாக பிரச்சாரத்தை மக்கள் துணையுடன், பெண்கள் துணையுடன், இளைஞர்கள் துணையுடன் 41 கட்சிகளை எதிர்த்து நின்று அண்ணா கூறினார், 1967 தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணா கூறினார், எந்த குறுக்கீடும் அனுமதிக்க முடியாது. பதில் உரைக்கு பிறகு 4:18 ஆயிடுச்சு. முடிந்த பிறகு என்ன வேணா பதில் சொல்ல தயாராக இருக்கிறார். அவர்கள் கூர்ந்து பேச அனுமதியுங்கள். எங்கள் தலைவர் பிரச்சாரத்தில் ஒரு கருத்தை கூறினார், நாங்கள் எப்படி வெற்றி பெறப் போகிறோம் என்று. 1967 அண்ணா கூறினார், அதே கேள்வி எங்களின் தலைவரிடம் பார்த்து கேட்கப்பட்டது.
2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஆளுங்கட்சி ஆயிடுவீங்களா? எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவீங்களா? இந்த இளைஞர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து தேர்தலை ஜெயிச்சிடுவீங்களா? பூத் இருக்கா, கிளை இருக்கா, ஒன்றியம் இருக்கா, நகரம் இருக்கா, மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியுமா? இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. அண்ணா கூறினார் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில், அண்ணாவுடைய தேர்தல் பிரச்சார வரலாற்றை இன்றைய அரசியல்வாதிகள் சரியாக இன்னும் படிக்கவில்லை. அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இருந்த கூட்டம் ஜென்சி கூட்டம். அன்னைக்கு திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கே வயது 26 தான். அப்படி 26 40 வயசை ஒரு இளைஞர் கூட்டத்தை எங்களுடைய தலைவர் உருவாக்கி அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் பொழுது இதே அண்ணா கூறினார், முடியுமா, காலம் சரியுமா, போதுமான பலம் இருக்கிறதா, நாளை வரை பொறுத்திருக்க கூடாதா என்ற பேச்சுகள் இளைஞருக்கு இருக்காது. அண்ணா சொல்லிய வார்த்தை, இளைஞர்களுக்கு எப்பொழுதும் வேகம் அதிகம், விவேகமும் அதிகம். அப்படி 2026 1967 வெற்றி, அதற்கு பின்பு 1977 ஏற்பட்ட இன்னொரு புரட்சி, அதற்கு பிறகு 2026 தேர்தல் வெற்றி என்பது ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. 41 கட்சிகள் எதிர்த்து நின்று முதலில் பேசும்போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சொல்லினார், நீங்கள் 108 தான் அப்படின்னு பேசினாரு. அந்த 108 எப்படி உருவாக்கப்பட்டது? 41 கட்சிகள் எதிர்த்து நின்று எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய மேடைகளில் கூறினார், அங்க இருக்கிறவங்க எம்எல்ஏன்னா யாருன்னு தெரியாது, அமைச்சர்னா யாருன்னு தெரியாது. இதுதான் அண்ணா கனவு கண்ட ஒரு புரட்சி. ஏழைகள், எளிமையானவர்கள், சாதி பலமற்றவர்கள், மத பலமற்றவர்கள், இங்க இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணையாரின் பிள்ளைகள் அல்ல, மன்னராட்சியின் பிள்ளைகள் அல்ல. எங்கள் பெயர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்களுடைய சாதி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்களுடைய மதம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஏழைகளுக்கும் எங்களுடைய பெயர் தெரியும். அதனால்தான் நாங்கள் 108. அதனால்தான் 10 நாளில் நீங்கள் உருவாக்கிய 10 வருஷ கூட்டணி 10 நாளில் எங்களுடைய தலைவரை நோக்கி ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கியது, இந்த ஆட்சியை உருவாக்கியது. மக்கள் ஏற்படுத்த தீர்ப்புக்கு தலைவணங்கி இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட அனைத்து தோழர்களும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே, ஐஎம்எல் அனைத்து தோழர்களும் மக்கள் ஏற்படுத்திய வெற்றிக்கு தலைவணங்கி எங்களோடு கொள்கை அளவில் இந்த ஆட்சியில் பங்கு பெற்று முதல் முறையாக நாங்கள் உறுதி கூறுகிறோம், புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு இந்த அவையில் முதல் முறையாக நிறைவேற்றப்பட்டது. 8 தலித் சகோதரர்கள் இன்று அமைச்சரவையில் இருக்கிறார்கள். பெரியார் கண்ட சமூக நீதி இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்ணா கண்ட இளைஞர் கூட்டம் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தேர்தல் வெற்றி. இது தேர்தல் வெற்றிக்கான ஒரு வெற்றி மட்டுமல்ல, இது வரலாற்றை திருப்பி போட்ட வெற்றி. சாதியும் மதமும் எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும்னா அதுக்கு ஒரு பின்புலம் இருக்கணும்னு ஒரு சாமானியன் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சட்டமன்றத்தில் அண்ணாவுக்கு அப்புறம், எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்று ஏழைகளும், எளிமையானவர்களும், இளைஞர்களும், பெண்களும் இந்த சட்டமன்றத்தில் இங்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்களே, பெண்கள் துணையுடன், இளைஞர் துணையுடன் எங்களுடைய தலைவருடைய நம்பிக்கையும் அன்பும் பெண்கள் உருவாக்கிய வெற்றி தான் இந்த வெற்றி. இது 108 அல்ல, 6 கோடி மக்களுடைய கனவு. ஒரு ஏழையும் ஒரு சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டிய ஒரு கனவு இது. இந்த கனவு இங்கு வரலாறாக மாறி இருக்கிறது. ஒரு சாதாரண கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன் நானும்
மக்களுக்காக வேலை செஞ்சா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முடியும். ₹1 காசு செலவு செய்யாம இங்க இருக்கக்கூடிய ஒருத்தரும், இங்க கூடிய இருக்க ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், எங்கள் தலைவர் சொன்னார் தேர்தலுக்கு முன்பு எம்எல்ஏ சீட்டு கொடுத்த பிறகு ஒவ்வொரு இன்டர்வியூ சொன்னார். என்ன சொன்னார்னா, இங்க பணம் வச்சிருக்கவங்க சரி, பணம் யாரும் ₹1 செலவு பண்ணாதீங்க தேர்தல்ல. மக்கள் நம்ம ஜெயிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் மக்களிடம் நம்ம உண்மையா இருக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். காய்கறி வாங்குவதை போல ஒவ்வொரு ஓட்டையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய கலாச்சாரத்தை ஒழித்தது எங்களோட தலைவர். இதை உறுதியாக சொல்லுகிறோம், நெஞ்ச நிமிர்த்தி நேர்மையாக சொல்லுகிறோம். ஏன்னா நான் யாரையும் குறிப்பிடல, நான் யாரையுமே குறிப்பிடல. தொடர்ந்து பேசுங்க. உட்காருங்க. நான் யாருடைய பெயரையும் குறிப்பிடல. ஓட்டுக்கு வருவாருங்க, ஒரு முன்னுரையை சொன்ன பிறகு வரட்டுங்க. இருங்க, என்னுடைய ஜனநாயகம் இங்க இருக்கிறது. சொல்லுங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்தது வரலாற்றில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம், எங்களுடைய தலைவர். அதை உறுதியாக நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். என்னுடைய முன்னுரையில் என்ன பேசணும் பேசலாம், எங்களுக்கும் அவை தெரியும். ஜனநாயகம் எப்படிதான் நான் பேசுறேன், அளவை நான் நிர்ணயிக்கிறேங்க, நீங்க பேசுங்க. இருங்க சார், நீங்க இருங்க. உட்காருப்பா, உட்காருங்க. அவங்கள உட்கார சொல்லுங்க, நம்மள உட்காருங்க. நான் யாரை பத்தியும் பேசலையே. தப்பு. நீங்க யாரை பத்தியும் பேசல. மாண்பு பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க. இந்த பக்கம் எல்லாம் உட்காருங்க. உட்கார சொல்லுங்க. எல்லாம் உட்காருங்க. இருங்க, கொஞ்சம் இருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க பேசுறது அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. இருங்க. நீ பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. இருங்க. அதாவது இருங்க, கொஞ்சம் கவனிங்க. மாநில உறுப்பினர் கோஆரி அப்படிலாம் கை நீட்டெல்லாம் பேசாதீங்க. உட்காருங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன உட்காருங்க. அதாவது முன்னுரையாக இல்லை, இருங்க சார். நான் என்ன பேசும்போது பேசாதீங்க, குறுக்க பேசாதீங்க. பொதுவாக மானிய கோரிக்கை வருகிற போது முன்னுரையாக ஏதாவது தெரிவிக்க விரும்பினால் தெரிவிக்கலாம் என்கிற போது தலைவரை வாழ்த்தியும் அந்த பொறுப்பை உணர்ந்தும் வார்த்தைகள் சொல்வது வழக்கம்தான். இப்போது இருக்கிற நிலைமை என்ன என்றால், காலம், உடல்நிலை, முன்னாள் முதலமைச்சர் சொன்னது போல உடல்நிலை கருதி உங்களுடைய அந்த முன்னுரையை விரைவாக நீங்கள் முடித்துக்கொள்ள வேண்டும். சொல்லிட்டேன்ல, நானே சொல்லிட்டேனே. நான் அதை தான் நான் அதை உறுதியாக சொல்லியிருக்கிறேன். அவங்க முடிப்பாங்க. அமைதியாக. என்னுடைய வார்த்தைகள் ஜனநாயக பூர்வமானது. நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் இன்னொரு ரூலும் படிச்சிடறேன் உங்களுக்கு. ஏன்னா சில உறுப்பினர்கள் விதிப்படி நடக்கிறதா மறுபடியும் என்ன கேட்கக்கூடாது. பேரவையின் விவாதத்திற்கு வரும் எப்பொருள் மீதேனும் நடைபெறும் விவாத உரைகளுக்கான கால வரம்பை பேரவை தலைவர் தான் நிர்ணயிக்கலாம். நான் சொல்கிறேன், விரைவாக முடித்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். முடிப்பாங்க. இப்போ வேண்டாம். எந்த கேள்வி இப்போ அனுமதியில் நீங்கள் பதில் தொடங்க. இந்த வரலாற்று ரீதியான வெற்றிக்கு பிறகு இந்த 100 நாள், இந்த 100 நாளுடைய வெற்றி, முதலில் சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு. எத்தனையோ கட்சிகள் சமூக நீதி பற்றி பேசினாலும் எங்களுடைய தலைவர் தமிழக மக்களுடைய கனவை நிறைவேற்ற சமூக நீதி கணக்கெடுப்பை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு வரலாறு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய பதிலுரையிலே பேசுகிற பொழுது நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம். முதலாக முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, உரையை நாம் முழுமையும் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த உரையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம்.
திடீரென்று பேசிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திடீர் என்ன சொன்னார் என்று சொன்னால் அந்த பேசிய முழு பேச்சு வச்சிருக்கிறேன், இருந்தாலும் அதை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு முதலமைச்சர் அளித்த பதில் உரையில் டெண்டர்களை முறைப்படுத்த தெரிந்த அளவுக்கு அதனுடைய டெண்டரை ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாது என்று வார்த்தை சொன்னார். ஊழல் என்பதை தயவுசெய்து நீங்களே எடுத்துருங்க, இப்போ எடுத்துருங்க. அவர் சொன்ன வார்த்தையை தான் கோட் பண்ணுறேன், அது நீங்களே எடுத்துடலாம். எங்களுக்கு ரேட்டை ஏற்றி பண்ண தெரியாது. ஏன்னா அந்த ரேட்டு ஏற்றுறது போகிறது வரதெல்லாம் யாரோ முதலமைச்சருக்கு அவர் யாரோ தவறாக வழிநடத்தி விட்டார்களோ அல்லது அவருக்கு செய்தி இப்படி தவறாக கிடைத்திருக்கிறதோ என்ற அடிப்படையில் தான் இருப்ப. எது எனக்கு தெரியும், எதை பேசணும்னு தெரியும். உட்காரு. அவருக்கு அதிகாரிகள் தவறாக எழுதி கொடுத்து விட்டார்களோ அது தவறாக நடத்தி விட்டார்கள் என்ற அடிப்படையில் தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சருக்கு நன்றாக தெரியும், தவறாக எழுதி கொடுத்து விட்டாரோ தவறாக புரிந்து கொண்டாரோ என்ற வார்த்தைகள் அவைக்கு இப்பொழுது நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து யாரும் வழிநடத்த தேவையில்லை, எல்லாம் தெரிந்தவர், விரல் நுழையில் விவரங்கள்லாம் வைத்துக் கொண்டு தான் பேசுகிறார். நீங்கள் தொடர்ந்து பேசலாம். ஆக இது சட்டமன்றத்திலே இது ஒரு பதிவாக இருக்கிற காரணத்தில் இதை சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சருக்கு அதிகமான திறமை என்பதிலே எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தில். ஆனால் நான் சொல்ல விரும்புவது, என்னுடைய வயதுக்கு நான் இந்த சட்டமன்றத்திற்கு 1984 வந்தேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் எந்த தவறான வார்த்தைகளோ அன்பார்லிமெண்ட் வாயிலாம் நான் பயன்படுத்த மாட்டேன், பயன்படுத்தும் எனக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அப்படித்தான் எங்களெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அண்ணன் கலைஞர் காலத்திலும் சரி, என்னுடைய தலைவர் திராவிட மாடல் நாயகர் எங்களுக்கு அப்படித்தான் வளர்த்திருக்கிறார், ஒன்றும் மாற்று கருத்தில். ஆனால் ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது எப்படி தயார் செய்யப்படுகிறது, நாளைக்கு அமைச்சராக இருப்பவர்கள் நீங்கள் பிற்காலத்தில் ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்களே அப்படித்தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த புத்தகத்தை நான் ஒன்றும் தயார் பண்ணிட முடியாது, ஷெட்யூல் ஆஃப் ரேட் நான் பண்ண முடியாது. இது காலாகாலமாக 1947 சுதந்திரம் இருந்த காலத்திலிருந்து ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது அரசினுடைய இது கைடு மாதிரி, எல்லா துறைக்கும் இது கைடு மாதிரி. நான் எல்லா துறையும் சொல்லிட்டேன். நான் இதில் ஒன்றும் தவறான எதையும் நான் சொல்லவில்லை என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். மனிதவள மேல்மை என்பது அது முக்கியம். உதாரணமாக அந்த சட்டமன்றத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் முதலாக எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்த காலத்திலையும் சரி, அவை முன்னவர் இருக்கிறார் என்னுடைய நண்பர், அவை நண்பர், அவர் வந்த போதும் சரி, எங்களுடைய முதலமைச்சராக இருந்து இப்போ சிறப்பாக பணியாற்றிய என்ன அண்ணன் ஓபிஎஸ் காலத்திலும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி பெரிய டேபிள் போட்டிருக்கோம். 5 அடி பெரிய டேபிள், 2 பக்கம் நம்ம உட்காந்துக்குவோம், 2 பக்கம் உட்காந்துக்குவோம். பிரச்சனை பெருசாகும் போது ஒருத்தர் கையை பிடிச்சி எடுத்துக்கிற அளவுக்குலாம் அந்த சட்டமன்றத்தில் ஒரு காலத்தில் நடைபெற்ற வரலாறுலாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு இப்படி கலநயத்தோடு இந்த டேபிள், இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் உட்காந்துற கலநயத்தோடு டேபிள், முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிற கலநய டேபிள், எங்கள் எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்கிற கலநயத்தோடு டேபிள், இந்த எதிர்கட்சியில் இருக்கிற நம்முடைய தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து கலநயத்தோடு இருக்கிற டேபிள், இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலிவாங்கி என்கிற இந்த மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்து இருக்கிறது, இதை அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் இப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இது செய்யப்பட்டது. நான் பேசின பிற்பாடு ஏதாவது பேசணும்னா உன் துறையை பற்றி பேசணும்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலைஞரை நாங்கள் மதிக்கிறோம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நேற்று எங்கள் கட்சி உறுப்பினர் கூட அவர் பேரை சொன்னபோது எழுந்து நின்று வாஞ்சையோடு தாயுலத்தோடு அதற்காக வருத்தம் தெரிவித்த மனிதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாற்று கருத்து இல்லை. தென்னாட்டு பெர்ராட்சானா அது அறிஞர் அண்ணா தான், தெற்கில் இருந்து உதித்த சூரியன்னா அது கலைஞர் தான், அது வேறு. ஆனா அதே சமயம் இங்க பேசும்போது அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான், இது மக்கள் வரிப்பணத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டி காட்டுகிறார். அப்புறம் பெயர் மாற்றம் பல உறுப்பினர்களும் பல முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் வரலாற்றை சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். 96ஆம் ஆண்டுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது அவர் பேசியது, ஒரு பெயர் மாற்றத்தை அவர் செய்தார். இது அவருடைய வார்த்தைகள். திரைப்பட நகர் JJ சிடி சிட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். கலைஞர் சொல்றார், இதன் பெயரை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பொருத்தமான பெயராக இருக்கும் என்று JJ சிடி சிட்டி எம்ஜிஆர் திரைப்பட நகராக நான் மாற்றுகிறேன். கலைஞரே அறிவித்திருக்கிறார். பெயர் மாற்றம் என்பது காலங்காலமாக நடப்பது. அது மட்டுமல்ல, அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லமாக மாறுகிறது. அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகமும் மாறி இருக்கிறது. அம்மா மினி கிளினிக் முதல்வர் கிளினிக்காக மாறி இருக்கிறது. ஆனா இங்க நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கின்ற வேலையை மட்டும் பாரு என்று தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்தவர் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பெயர் தான்
இந்த காலை உணவு திட்டம் பத்தி அவர் சொன்னாரு. அது 203 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவுல பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் இருந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு விரிவாக்கம் செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராஜர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை உறுப்பினருக்கு தெரியும். உறுப்பினர் தலவாய் ஒரு நிமிஷம் அவர் கொடுங்க. வாங்க உட்காரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறும் பொழுது பழைய ஓய்வு திட்டத்தை பற்றி கூறினார்கள். கடந்த ஆட்சியில் என்று எங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு இந்த பழைய ஓய்வு திட்டம் எங்கிருந்து வந்தது என்பது தெரியுமா தெரியாத முதல் காரணமாக பாராளுமன்றத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் வாஜ்பாய் இருக்கும் பொழுது 3 நாள் இதற்காக டிஸ்கஷன் நடந்தது. அப்பொழுது இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மாண்புமிகு அம்மா அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இருந்த போதிலும் இவர்கள் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்போம் என்று கூறினார்கள். அதனுடைய விளைவாக தான் இந்த வரிசையில் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். மாண்பு உறுப்பினர் நீங்க தொடர்ந்து பேசி முடிக்கலாம். நீங்க பேசி முடிச்சிருக்க. தமிழ்நாட்டில் முதல் பெண் ரசிக மன்றத்தில் நான் தான் அந்த பட்டத்தை வாங்கியிருக்கேன். அதுக்கு இந்த இடத்துல தலைவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். அது இல்லாமல் எங்களை வழிகாட்டி எங்களுடைய தளபதி அவர்களின் நம்பிக்கை பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களை வழிகாட்டியா என்னை அடுத்தடுத்த இடத்துக்கும் அவர் தான் எடுத்துகிட்டு போய் என்ன மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி பெண்களுக்கும் ஒரு முக்கிய இடத்தை கொடுத்து எல்லாருமே இந்த இடத்துல நிற்க வச்சுருக்காங்க. நீங்கள் ஏன் இந்த ரெட் அண்ட் எல்லோ நீங்கள் ஒரு அணியாக நீங்கள் இந்த ஆடையை நீங்கள் அணிந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட சிரிச்சுட்டு அமைதியாக எந்த பதிலுமே சொல்லலை. இதுக்கு அது பதில் சொல்கிறதுக்கு தலைவர் முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, எந்த அரசியல்வாதிகளும் எந்த அமைப்பில் இருக்கிறவங்களும் இஸ்லாமிய பெண்ணுக்கு முதல் இடம் கொடுத்தது இல்லை. எங்கள் தலைவர் ஆட்சி தொடங்கி அன்றே எனக்கு கொள்கை பருப்பு கட்சியில் கொள்கை பருப்பு இணை செயலாளராக பதவி கொடுக்கும் போது அவர்களுடன் பக்கத்தில் எனக்கு சேரை போட்டு உட்கார வச்சு என்னை கௌரவிச்சுறாரு. அப்போ அந்த கௌரவம் எனக்கு சார்ந்தது மட்டும் இல்லாமல் தலைவர் சொல்லியிருக்காரு, எங்களுடைய கொள்கை பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் தான். ஆனால் இஸ்லாமிய பெண்ணுக்கு அன்னைக்கு இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே ஒரு பெருமை காட்டுற மாதிரி தலைவர் அன்னைக்கு நடந்தினாரு. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், எந்த கட்சிக்காக நான் இந்த இடத்துல நான் வந்தேனோ தலைவர் கூட நான் இருக்கிறேனோ நான் சாகர மட்டும் இந்த ஆடை தான் நான் அணிந்து இருப்பேன். இது என்னுடைய அடையாளம்ன்றது நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், தளபதிக்காகவே நான் என்றும் தலைமைக்கும் தளபதிக்கும் விசுவாசத்துடன் என் உயிருள்ளவரை நான் நன்றியோடு நடந்து கொள்வேன். நன்றி, வணக்கம்.